அப்படின்னு வந்து கத்து. அந்த மாதிரி இந்த நாய் வந்து அந்த நாய் மாதிரி பாக்குறேன். ஸ்டார்டிங்லயே எல்லாரும் பேட்டரி மாத்தணும். உங்களுக்கு ஒரு வேளை பேட்டரி வேணும் அப்படின்னா வெற்றி கொடிக்கட்டு அப்படின்ற பாட்டை பாடிட்டு பேட்டரி வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க பவித்ரா. விஷால் ஆரம்பிச்சு விட்டாரு. அப்படியே ஒவ்வொருத்தரா பாடி பேட்டரி வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்ப நம்ம முத்து மட்டும் அறபோதையில இருக்க மாதிரி கியாமையான்னு சுத்திட்டு இருந்தாரு. அப்ப நம்ம பவித்ரா என்ன கேட்டாங்க, இவரை தவிர்த்து எல்லாருமே பாடுறீங்க, முத்து நீங்க பாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்பதானே பாடின கூமுட்டை அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்ல, நீ நல்லா யோசிச்சு பாரு யாரு கூமுட்டைன்னு. அப்போதைக்கு சிரிச்சுட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் தனியா போய் இங்க பாருங்க, கூமுட்டைன்னு சொல்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க, தப்பு தானே அது, தப்பு தாங்க, கூமுட்டைன்னு சொல்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க, சரிங்க அப்படின்னு வந்து கத்தி விட்டு போயிட்டாங்க. ரொம்ப சென்சிட்டிவ் போல இருக்கு நம்ம பவித்ரா. அப்ரோச் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பைபிள் ஏதோ கேஷுவலா சொல்லிருக்கு, அதை சீரியஸா எடுத்துக்கிட்டே தனியா வந்து வான் பண்ணிட்டு போற அளவுக்கு பெரிய வார்த்தையா அந்த கூமுட்டைன்றது இது உங்களுக்கே ஓவரா தெரியல. அடுத்தபடியாக மார்னிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள யாரு இண்டிவிஜுவல் கேம் ஆடுறாங்க, யாரு டீம் ஆடுறாங்க, யாரு இன்னும் ஆடவே ஆரம்பிக்கல, வரிசையா வந்து சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்ல ஒவ்வொருத்தரா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமா நம்ம ராணவ், எனக்கு இண்டிவிஜுவலா தெரியறது நம்ம தீபக் அண்ணே அப்படின்னு உடனே அவருக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்ன இந்த பீஸை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கோம், நம்மள இண்டிவிஜுவல் பிளேயர்னு சொல்றானே, நான் எதுவும் சொல்லி கொடுக்கலப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. இந்த பயலுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, கேமுக்காக விளையாடுறது நம்ம சத்யா அப்படின்னு புதுசா ஒன்னு ஆட் பண்ணாரு. அது என்னப்பா கேம் அப்படின்னு கேட்டா, டீம் அப்படின்ற வார்த்தையை தான் தூக்க கலக்கத்துல இந்த பீஸ் கேம்னு மாத்திடுச்சு. என்ன பேசுறோம்னு கூட தெரியாம ஏதோ பேசணும்னு பேசிட்டு இருக்குது இந்த பீஸ். குடிச்சிருக்கேடா. ஃபைனலி கேம் ஆடவே ஸ்டார்ட் பண்ணாதது வர்ஷினி அப்படின்னு இவர் மட்டும் கிடையாது, வீட்டுக்குள்ள இருக்கிற மொத்த பீஸுங்களும் நம்ம வர்ஷினியை தான் போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் என்ன வேணா குத்திக்கங்க, ஐ டோன்ட் கேர், நான் ஜாலியா வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நம்ம ஜாக்க பத்தி தெரியும்ல, யார் ரொம்ப டவுனா இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் டோன்ட் ஃபீல்டா, ஐ அம் தேர் ஃபார் யூ அப்படின்னு போய் பேசுற மாதிரியே இவங்களும் போய் பேசினாங்க. ஆனா நம்ம வர்ஷு இதெல்லாம் தெரிஞ்சதுதான் அப்படின்னு உதறி விட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம தான் சொன்னோமே அவங்க வெக்கேஷனுக்கு வந்திருக்காங்க, சோ எவன் அடிச்சா என்ன எவன் செத்தா என்ன, நான் கால் மேல் கால் போட்டு இளநீயில் ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் குடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன்ற மாதிரி கேஷுவலா போயிட்டே இருந்தாங்க. அந்த பையனுக்கு பயம் இல்ல, அவனெல்லாம் அப்படியே போட்டுறணும். அடுத்து ஜாக்கை தொடர்ந்து நம்ம ராணுவ போய், என்னடா ஃபீல் பண்றியா, என்னையும் இப்படி தாண்டா அடிச்சாங்க, ஃபர்ஸ்ட் வீக் என்ன ஆச்சு, ஏன் இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு எனக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி இருந்துச்சு. ஆனா போக போக நான் கேம் புரிஞ்சுக்கிட்டு இப்ப எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறத கேட்டு, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ணி கூவிட்டு இருக்க, நான் ஃபீலே பண்ணலையே அப்படின்னு சிம்பிளா முடிச்சு விட்டாங்க. ஆனா ஒண்ணு ராணுவ, இப்ப நம்ம மட்டும் தானே புதுசா வந்திருக்கோம், இவங்க பழைய பிளேயர்ஸை குத்துனா மாட்டிப்பாங்கன்றதுனால சேஃபா நம்மள குத்தி விட்டுறாங்க, அது மட்டும் பச்சையா தெரியுதா, அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு ஆல்மோஸ்ட் கரெக்டா தான் சொன்னாங்க. இருந்தாலும் இவங்க என்ன பண்ணாங்க பெருசா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணது. காதல்டா சேர்த்து வைங்கடா. நெக்ஸ்ட் நம்ம ஜாக் ராணுவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார், பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்து பார்த்து பேசணும்ன்ற அவசியம் கிடையாது, ஒரு சில வார்த்தையை பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்றத மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அவ்வளவு ஜட்மெண்ட் எல்லாம் கிடையாது மக்கள், அவங்க சிச்சுவேஷன் இது, பாவம் அப்படி பேசிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு ஐஸா போட்டு ராணுவ மண்டையிலயும் நைஸா ஒன்னு போட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இந்த ப்ராசஸ் என்பது ஒரு பியூரிஃபைட் வாட்டர் மாதிரி அப்படின்னு ரயான் சொல்ல, பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னப்பா, இப்போ நீ அந்த தண்ணி குடிச்சு வளர்றேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு இம்யூனிட்டியே இருக்காது. இதுவே ஒரு சேத்து தண்ணி குடிச்சு வளர்ந்தேன்னு வச்சுக்கோ, உன் உடம்புக்குள்ள எல்லா நோயும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு பயங்கரமான எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்து எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட கருத்து என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஆனா அதை நம்ம கேக்குறப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க, இல்ல ஏதாவது ஆரோ பியூரிஃபையருக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் ஜாக் சொன்னாங்க, இங்க பாரு ராணு, நிறைய பேர் உன்னை கலாய்ப்பாங்க, உன்கிட்ட நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்கு, பட் அதை சொன்னோம்னா கேம்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது, அதனால உன்னை அடிச்சு படுக்க வச்சு குமாங்குத்து குத்தி தான் ஆகணும், ஏன்னா இது பிக் பாஸ் ஷோ அப்படின்னு போற போக்குல பிக் பாஸ் வீடு என்பது ஒரு சூனியக்கார வீடு என்பதை சுத்தி வளைச்சு சொன்னாங்க. என் பேரை சொல்லியுமா திட்டினா, உங்க பேரை சொன்ன பிறகு கிளி கிளின்னு கிழிச்சான். பட் இங்க வந்து நெகட்டிவா சொல்லாம நான் நல்லதா மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு ஒரு சிலர் பண்றாங்க பத்தியா, அது ரொம்ப தவறு ராஜா இப்படின்னு ஒரு பெரிய டெஃபினேஷன் கொடுத்துட்டு இருக்கிறப்பதான் நம்ம சாச்சனா ஜெஃப்ரிக்கு ஜட பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன கேட்டாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு உள்ள வந்தாங்களா. அப்ப நம்ம ஜாக்கு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உனக்கு பசிக்குது, எல்லாருக்குமே தான் பசிக்குது, ஆனா எனக்கு இப்ப சாப்பிட்டே ஆகணும்க்கா அப்படின்னு நிக்கிற பத்தியா, அக்கா இங்க பாருங்க எதை வேணா சொல்லுங்க, ஆனா சாப்பாடு விஷயத்தை மட்டும் எக்ஸாம்பிள் எடுக்காதீங்க, எப்போ பார்த்தாலும் சாப்பாடு பத்தியே பேசுறேன் அப்படின்னு நோஸ் கட் பண்ண. அப்போ போ சொல்ல முடியாது அப்படின்னு இவங்களும் நோஸ் கட் பண்ண. என்ன இப்போ அக்கா என்ன சொல்லிட்டேன், நீ சாப்பாட பத்தி பேசாதக்கா அப்படின்னு ஆரம்பத்திலே உஷாராய் ஸ்டாப் பண்ணி விட்டாங்க. அப்புறம் சாப்பாடு மேட்டர் எடுத்தா சாச்சனா பேர்ல ஏகப்பட்ட வாய்தா கொட்டி கிடக்குது, அதனால உஷாரா பிளான் பண்ணி சாப்பாடு மேட்டரை எடுக்காதே அப்படின்னு ஸ்டாப் பண்ணி விட்டாங்க. என்னதான் 21 22 வயசா இருந்தாலும் வளைய ஆளுப்பா நம்ம சாச்சனா, பட் இவ்வளவு அமளி தும்ளி போனாலும் நான் ஜெஃப்ரிக்கு பேன் பார்ப்பதை விடவே மாட்டேன் அப்படின்னு ஜட பின்னி விட்டுக்கிட்டே பேன் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னதான் இந்த ரெண்டு பீஸுங்களும் அடிச்சுக்கிட்டாலும் சாச்சனாக்கு ஜெஃப்ரி மேல ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்ட்
அடுத்தபடியாக இந்த வாரத்தின் பெஸ்ட் பிளேயர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுல பசங்க எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி தீபக் பேரையும் ராணுவ பேரையும் தான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பீஸுங்கெல்லாம் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சிருதுங்க எப்படி இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மரை வச்சு என்ன பண்ணுவாங்க, அடுத்து கேப்டன்சி டாஸ்க்கு அனுப்புவாங்க. நம்மள எல்லாருமே போட்டி போட்டாச்சு. இப்போ இது வரைக்கும் கேப்டன் ஆகாதது தீபக் ராணுவ தான். அதனால என்ன கேள்வியா இருந்தாலும் பதில் ஒன்னு தீபக்கா இருக்கணும் இல்ல ராணுவா இருக்கணும். இப்படின்றது எங்க பேசுறாங்கன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இதான் நடக்க போகுது அப்படின்றது பல சீசனா பிக் பாஸ் பார்த்தவங்களுக்கு இவங்க பண்றதெல்லாம் வச்சு பாக்குறப்போ பச்சையா தெரியும். அதன்படி பாய்ஸ் டீம்ல இருந்து பெஸ்ட் பிளேயர் நம்ம தீபக், கேர்ள்ஸ் டீம்ல இருந்து கூணு இந்த மாதிரியே நின்னுட்டு இருந்த நம்ம பவித்ரா. உண்மையிலேயே இவங்க ரொம்ப டிசர்விங் பா. கூணு இந்த மாதிரி நிக்கிறது கூட விடுங்க, ஆனாலும் ஒரு நல்ல ஃபேமோட இருக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு கிளவி கேரக்டர்ல கொஞ்சம் தன்னோட ஃபேம்ல இருந்து டிகிரேட் பண்றது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். அதுக்காகவே நம்ம பவித்ரா ஜனனிக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். நான் என் கடமையை தானே செஞ்சேன், அதுக்கு பாராட்டு விழா. நெக்ஸ்ட் வஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுல பாய்ஸ் எல்லாருமே ஏற்கனவே சொல்லி வச்ச மாதிரி சிவா பெரிய பேக் டு பேக் சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா கம்பேரிட்டிவ்லி லீஸ்ட் தான். ஆனா லாஸ்ட் வீக்ல கேட்ட அதே கேள்வி தான் இப்பயும் கேக்குறோம். ரஞ்சித் அண்ணே லுக் வைஸ் பர்ஃபெக்ட்டான ஒரு பிரஜனா இருந்தாரு, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் அந்த ரோல் அவர் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணாரு அப்படின்றது சுத்தமா தெரியல. அதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒருவேளை சிவாவே இந்த வீட்டுக்குள்ள இல்லனாலும் தப்பி தவறி கூட நாங்க ரஞ்சித் அண்ணன் பேரை சொல்லிடவே மாட்டோமே அப்படின்றதுல பசங்க எல்லாருமே ரொம்ப ஸ்டபர்னா இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி கேர்ள்ஸ் டீம் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா பேரை சொன்னாங்க. அது வரைக்கும் அந்த பீஸ் அமைதியா தான் இருந்துச்சு. சொல்றதெல்லாம் கேட்டு பெருசா ரியாக்ட் பண்ணாம இட்ஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டு, ஆனா உள்ளுக்குள்ள வாங்கடி எனக்குன்னு ஒரு டாஸ்க் மாட்டாமலா போயிரும் அப்ப வச்சு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சவங்கமா இருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பூவி. நெக்ஸ்ட் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பேர் வாங்கிய ரெண்டு பேருக்கும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ரோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதில் கூறப்பட்டது என்னவென்றால், அந்த ரோஸ்ட் செஷன்ல இவங்க ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு இருக்கணும். அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம மனசுக்குள்ள அவங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே கொஞ்சம் கூட வருத்தப்படாம அன்ஃபில்டர்டா எடுத்து தெளிக்கணும். எப்படி கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். அதை விட வரேன்னா உனக்கு செய்யறேன் பார் அப்படின்னு பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி இத்தனை நாள் எங்க போனாங்கன்னு தெரியல. உள்ளுக்குள்ள இருந்த மொத்த வன்மத்தையும் இறக்கிட்டாங்க. இதுல ஃபர்ஸ்ட் முத்து என்ன சொன்னாரு, ஏமா சௌந்தர்யா நீ எப்படிமா 7 வாரம் தப்பிச்சா ஒண்ணுமே புரியலமா அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு டீசன்ட் ரோஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அடுத்து வந்த சாச்சனா, நீ ஏதோ ஒன்னு பண்ணணும்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமா ஒன்னு பண்ணிட்டு இருக்க, பட் அது ஏன் எதுக்கு எந்த நேரத்துல பண்ற அப்படின்றது சுத்தமா தெரிய மாட்டேங்குது. ஒரு சில டைம்ல அதெல்லாம் பாக்குறப்போ ஃபன்னா இருக்கு, இன்னும் ஒரு சில நேரத்துல அதெல்லாம் பாக்குறப்போ கேவலமா இருக்கு, அடுத்தவங்களை இரிட்டேட் பண்ணுது. சோ கண்டென்ட்க்கு எது தேவையோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா, நம்ம சாச்சனா. எப்படி பைத்தியக்காரத்தனமா பண்றாங்களாம். ரைட், இத மைண்ட்ல வச்சுக்கங்க, பின்னாடி பேசுவோம். அண்ணன் அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படிதான் பேசுவேன். என்னடா அண்ணனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்க. அடுத்து நம்ம ஆனந்தி, சிவானே நீ கார்ட்டூன் மாதிரி நல்லா பண்ற அண்ட் மத்த விஷயம்லாம் சூப்பர், ஆனா சிவாவா என்ன பண்ற, ஒன்னும் பண்ணல, அதனால ஏதாவது பண்ணுனே. சௌந்தர்யா இந்த வீட்டுக்குள்ள ஆண்கள் அணி பெண்கள் அணின்னு 2 இருக்கு, ஆனா உனக்கு மட்டும் ஒரு தனி அணி இருக்கு அப்படின்னு எதை மீன் பண்ணி இவங்க சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம பிக் பாஸ் ஆனந்திய பாராட்டுன்ற பேர்ல அந்த தனி அணின்றத மீன் பண்ணி ஒன்னு சொல்லியிருக்காரு. அந்த தனி அணி உள்ள இருக்க அணியா இல்ல வெளில இருக்க அணியான்னு தெரியல. பட் இதையும் சொல்றப்போ நம்ம சாச்சனாக்கு ஒரே குஷி தாங்கல. இப்ப இவங்க ரோஸ்ட் பண்ணாங்க இல்லையா, இதே மாதிரி சௌந்தர்யா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நிக்க வச்சு இவங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து மத்தவங்கள ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. டேய் விஷாலே, நீ எப்பவுமே மூஞ்சு மேல பேச மாட்டியா, பின்னாடி தான் போய் பேசுவியா? ரயான் நீ ஷோக்குள்ள ஜாலர் அடிக்க தான் வந்திருக்கியா, என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்றாங்க. இதுங்க ரெண்டும் தான் லாஸ்ட் 2 வீக்ஸா ஜோடியா சுத்திட்டு இருந்துச்சுங்க. ரயான் மேல அம்பு விடுவாங்கன்னு பார்த்தா சூடாயுதத்தை வச்சு நெஞ்சிலேயே குத்துறாங்க. ஓ புரிஞ்சு போச்சு, லாஸ்ட் வீக் நம்ம சேதன சௌந்தர்யாவை போட்டு ரோஸ்ட் பண்ணார்ல, அப்பவே நம்ம ரயான் உசாராகி இதுக்கப்புறம் இதுகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு கண்டுகிட்டது சௌந்தர்யாக்கு தெரிஞ்சு போச்சு. வேணும்னா பேசிட்டு வேணான்னா விட்டு போறியா அப்படின்றதுக்காக தான் பிளான் பண்ணி குத்துறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சவுண்டு. கண்ணம்மா வீட்டுக்காரரே, நீ இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் மார்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற அப்படின்னு அவருக்கு எந்த வார்த்தை பிடிக்காதோ அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி வாய் மேலேயே குத்திட்டு இருந்தாங்க. அடுத்து தீபக் அவர்களே, உங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும், ஓவரா பீட்டர் விடாதீங்க, ரெஸ்பெக்ட் மேனர்ஸ்லாம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்களே, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க பேசுறோம், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பேசுங்க. இதுல தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற. அப்புறம் ஜெஃப்ரி, நீ நிறைய பேர்ட்ட நிறைய விஷயம் சொல்ற, ஆனா சொல்ல வேண்டியவங்கள்ட்ட மூஞ்சி மேல சொல்ல மாட்டேன் அப்படின்னு அருணை பத்தி ஜெஃப்ரி லாஸ்ட் வீக் சௌந்தர்யா கிட்ட சொன்னதை மீன் பண்ணி இங்க ஒரு குத்து இப்படின்னு முன்னாடி இந்த 10 பேரை பத்தி மட்டும் பேசுவாங்கன்னு பார்த்தா திடீர்னு சீசன் 4ல வந்த நம்ம அர்ச்சனாக்கா இருக்காங்கல்ல, அவங்களையும் புடிச்சு ஈத்து விட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க உங்க கேமை நீங்க ஆடுங்க, அதை விட்டு அன்பு ஜெயிக்கும், அவங்க அண்ணன் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காதீங்க இப்படின்னு சொல்றப்போ நம்ம முத்து மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஹலோ அன்பு ஜெயிக்கிறது சீசன் 4 அப்படின்ட்டாரு. அந்த அக்காவே செவனேன்னு உட்காந்துருக்காங்க. ஏன்பா அவங்கள புடிச்சு ஈத்து விடுறீங்க? போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. அண்ட் இன்னொன்னு சொன்னாங்க முத்துவை பத்தி, இப்படியே தப்பிச்சு ஃபினாலே வரைக்கும் போயிடலான்னு பாக்குறீங்களா, அதெல்லாம் தப்பிக்க முடியாது அப்படி
அப்படின்னு அவங்களுக்குள்ள இருந்த வன்மம், பாய்ஸ் மேல இருந்த காண்டு, பாஸ்ட்ல எவன் என்ன பத்தி பேசினானோ எல்லாரும் சாவுங்கடா அப்படின்னு நினைச்சிட்டு அக்கா கால் மேல காலை போட்டு இவங்க எல்லாரையும் நிக்க வச்சு கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. இப்போ ஒருத்தன் இன்னொருத்தனை அசிங்கமா திட்டுறப்போ வேற ஒருத்தன் திரும்பி இவனை அசிங்கமா திட்டுறான்னா இவன் அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா திட்டவே கூடாது. ஆனா நான் மட்டும் தான் திட்டுவேன், என்னை யாரும் திரும்பி அசிங்கமா திட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சா அது எப்படி சாத்தியமாகும்? அந்த மாதிரிதான் இருந்துச்சு சௌந்தர்யா நேத்து பேசினது. பசங்களை நிக்க வச்சு கண்ணா பின்னாடி தன்னோட வன்மத்தை கொட்டிட்டாங்க. இன் ரிட்டர்னுக்கு பசங்களும் செஞ்சுட்டாங்க. அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். பட் அதை அவங்களை பெருசா பாதர் பண்ணல. ஆனா உள்ளுக்குள்ள இருக்க ஒரு சில சிறுவண்டுங்க எல்லாம் பேசுது பாத்தீங்களா, அதுதான் அசிங்கமா திட்டவும் முடியல, தூக்கி போட்டு குத்தவும் முடியலன்ற வருத்தத்துல கண்ணீராக வெள்ளம் பெருக்கெடுத்து EVP சிட்டி ஃபுல்லா நிறைஞ்சிருந்துச்சு. அநேகமா நம்ம நீச்சல் அடிச்சிருந்தா வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே இங்க பாருமா, நீ பேசுனது புரியல, நீ இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது, இல்ல நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ எல்லாம் இப்படி பேசுற இப்படின்னு கண்ணா பின்னாடி திட்டிக்கலாம். ஆனா நம்ம ஏற்கனவே 2 வீக்ஸ் முன்னாடி சொல்லியிருந்தோம், ஒரு மனுஷன் தனக்குள்ள ஒரு ஊனம் இருக்கு அப்படின்னு நம்புறான்ற பட்சத்துல அந்த ஊனத்தை வச்சு கிண்டல் பண்ண கூடாது. அதாவது சௌந்தர்யாவோட வாய்ஸ் மிமிக்ரி பண்றேன் அப்படின்ற பேர்ல ஜெஃப்ரி சௌந்தர்யாவை கண்ணா பின்னான்னு கலாய்க்க சுத்தி இருக்கிற பசங்க எல்லாருமே பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க பிஆர் டீம் செட் பண்ணிட்டோம், இல்ல அவங்க பண்றதெல்லாம் தப்பாவே இருக்கட்டும், தப்புன்னா தப்புன்னு சொல்லணும், இல்ல பின்னாடி போய் கூட பேசிக்கிட்டோம். ஆனா இந்த மாதிரி பண்றது லைட்டா நம்ம எல்லாருமே மூஞ்சி சுளிக்க வச்சது. ஓகே, மூஞ்சி மேல தானே பண்ணாரு, பின்னாடி போய் பண்ணாரு, அதுவும் அந்த பொண்ணு சிரிச்சிட்டு தானே இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற. இங்க எதுவும் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு செஞ்சிருக்கலாம், இல்ல ஜெஃப்ரிக்காக சிரிச்சிட்டு இருந்திருக்கலாம், இல்ல உள்ள வலி இருந்துமே சிரிச்சிட்டு இருந்திருக்கலாம். அதுக்காக நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி அவங்களோட வாய்ஸை வச்சு கலாய்க்கிறது என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உலகத்தில் யாருக்கும் கருணை இல்லை. இப்ப மறுபடியும் பஸர் அடிச்சது. ரோஸ் செஷன் மறுபடியும் கண்டினியூ ஆகுது. பார்ட் 2ன்னு வச்சுக்கங்களேன். அகைன் சௌந்தர்யா உட்கார அன்சிதா சௌந்தர்யாவை பார்த்து, நீ மத்தவங்கள பார்த்து சொல்லுவல்ல, நீ பண்றதெல்லாம் பார்க்கிறதுக்கு மொக்கையா இருக்கு, கேவலமா இருக்குன்னு. இப்ப நான் சொல்றேன், நீ பண்றது மொக்கையா இருக்கு, கேவலமா இருக்கு அப்படின்னு மூஞ்சி மேல சொன்னாங்க பாத்தீங்களா, அது கட்டாயமா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம உண்மையும் சொல்லிட்டாங்க. உண்மையை சொல்லித்தானே அவனோட தம்பி. ஆனா நம்ம தர்ஷிகா இருக்காங்கல்ல, அவங்க இன்னும் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ் மாதிரி எஞ்சி நின்னுகிட்டு, சிவானே ரோஷம் அப்படின்றது உங்க டிக்ஷனரியில எங்க இருக்குன்னே தெரியல, உங்களுக்கு வேணும்னா எங்க வீட்டு உப்பையும் சேர்த்து தரேன், அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமாவது ஏதாவது வருதான்னு பாப்போம். என்னமா பேசுறான், ஏதாச்சும் பண்ணுங்க. உங்களை யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா பொங்கி எழுவீங்க அப்படின்னு பார்த்தா புஸ்வான மாதிரி அணைஞ்சிடுறீங்க. சோ தயவு செஞ்சு வாயை திறந்து பேசுனேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை பாக்குறப்போ என்ன ஓவரா பேசுன இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி போய் பார்த்தா தீபக் அண்ணன் வந்து எதுக்குமா அப்படிலாம் பேசினேன் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆனா நீங்க பயங்கரமா பேசுறீங்க, ஆனா அவர் வாயை திறந்து எதுவுமே பேசவே மாட்டாரு, நான் இப்படி சொன்னாதான் அவருக்கு புரியும் அப்படின்றதுக்காக தான் அப்படிலாம் பேசினேன் அப்படின்னு நீங்க சொன்னாங்க. சிவகுமார்ட்ட போய், அண்ணே தீபக் ஒண்ணு அவ்வளவு பேசுறாரு, வாயை மூட்டு சும்மா இருக்க, அக்காவே நேத்து உங்க கல்யாண நாள் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்கல்ல, அதுல என்ன சொல்லியிருந்தாங்க, ப்ளீஸ் பி பிரேவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. சோ அக்காவும் என்ன மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ப்ளீஸ்ண்ணே, இதுக்கப்புறமாவது உன்னை யாராவது சொன்னாங்கன்னா பொங்கி எழு அப்படின்னு உற்சாகப்படுத்தினாங்க பாருங்க. அப்பா, இவள் தாண்டா சிங்கப்பெண் அப்படின்னா சத்தியமா ஃபீல் ஆகல, பாக்கிறதுக்கு கடுப்பு தான் ஆச்சு. இப்போ இவ்வளவு பேசுறாங்களே, அதை தனியா போய் பார்த்து, அண்ணா இப்படிலாம் இருக்கு அப்படிலாம் இருக்கு, ஏன்னா அவர்லாம் திட்டுற அளவுக்கு வச்சுக்கிறேன், பேசுன வாயை திறந்து அப்படின்னு சொல்லிருக்கலாம். அதை விட்டு ரோஷன்ல உப்பு தரேன் சப்பு தரேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவரோட வயசுக்கு மரியாதை கொடுக்காம டேக் இட் ஃபார் கிராண்டடா பேசுற பேச்சு. பட் இவ்வளோத்தையும் பேசிட்டு கடைசியா சைன் போடுறப்பவும் சுஜாக்காவே இங்க இருந்திருந்தாலும் இப்படிதான் பேசியிருப்பாங்க அப்படின்னு ஒண்ணு போட்டாங்க பாத்தீங்களா, அதுதான் ஆடியன்ஸை கவர் பண்றதுக்காக போடுற பிட்டு. ஏன் பிட்ட எனக்கே போட்டு போயிட்டாரு. இதே மாதிரி நம்ம சிவா கிட்டயும் ஒரு கேள்வி. அவர் லாஸ்டா போய் தீபக் கிட்ட, என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க, ஹர்ட் ஆகுது, எனக்கு கோவம் வருது, ஆனாலும் நான் கோவத்தை காட்ட மாட்டேன், இதெல்லாத்தையும் என் ஃபேமிலி, என் குழந்தை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் பாக்குறப்ப எவ்வளவு வருத்தமா இருக்கும் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இதை கேட்ட தீபக்கும், நீ இவ்வளவு தூரம் பேசினதே பெரிய விஷயம், ஒரு சில உரிமையில பேசிட்டேன், ஒருவேளை ஹர்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சு அப்படின்னு சாரி கேட்டார். சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஓகே, சூப்பர் குட். பெருசா அங்கேயும் சண்டை போடாம நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு அந்த பீஸ். அவர் அப்படியே ஓரம் தள்ளுங்க. ஆனா தீபக் பேசினது ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாருல, என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாப்பாங்கன்னு சொல்றாருல, இப்போ இந்த பொண்ணு ரோஷம் இல்ல உப்பு தரேன் அதை போட்டு சாப்பிட்டாவது ஒரு ரோஷத்தை ஏத்துன்னு சொல்றதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்களா சார்? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஆனா உண்மையிலேயே இந்த பீஸை பாக்குறதுக்கு பரிதாபமா தான் இருக்குது. யார் உண்மையிலேயே மூஞ்சி மேல அடிக்கிறாங்க, யார் பின்னாடி போய் அடிக்கிறாங்கன்ற டிஃபரன்ஸ் கூட தெரியாம இருக்கு. ஆனா ஒண்ணுப்பா, இந்த டாஸ்க் மூலியமா ஒவ்வொருத்தரோட முகத்திரையும் டார் டார் என்று கிழிந்தது. அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது ஒழுங்கா ஆடுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, வெயிட் பண்ணுவோம். அடுத்தபடியாக வர்ஷினி என்ன சொன்னாங்க, சௌந்தர்யா மேடம் நீங்க கியூட்னு நினைச்சு ஒரு சிலதெல்லாம் பண்றீங்க, அதெல்லாம் பார்க்கிறதுக்கு சுத்தமா சகிக்கல, சோ இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாத்தையும் உங்க வாய்ஸ்லயே சொல்லணும்னு ஆசை, பட் வரல, என்ன பண்றது அப்படின்னு சொல்றப்ப எப்பவும் போல ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் இவங்க வார்ன் பண்ணாங்க, நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது தெரியும்ல, சோ நான் என்ன சொல்றனோ அதை கேட்டு அமைதியா உட்காந்துருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம விஷால் பயங்கரமா ஊந்து ஊந்து சிரிக்கிறாரு.
அதுக்கும் பின்னாடி வருவோம். அப்புறம் உங்களுக்கு எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்கன்னு தெரியல, டீம்ல ஜால்ரா தட்டியே வாங்கிட்டீங்க போல இருக்கு, பட் எனக்கு அது வரல, அதனால தான் நான் ஆகல போல இருக்கு இப்படின்னு பேசின வரைக்கும் உண்மையிலே இந்த பிசி இவ்வளவு பேசுமா, அப்ப எங்கமா இருந்த இத்தனை நாளா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கரெக்டாவும் பேசின மாதிரி லைட்டா ஃபீல் ஆச்சு. ஆனா பின்னாடியே மறுபடியும் ரோஸ் பண்ணாங்க. அப்ப இதே வருஷம் என்ன சொன்னாங்கன்னா, சீ ஹுவா ஹுவா அப்படின்னு ஒரு நாய் இருக்கு, அந்த மாதிரி தான் இந்த சௌந்தர்யா டவுலோண்டு தான் இருக்கும், ஆனா கத்திக்கிட்டே இருக்கும். திடீர்னு வந்து அருண் திஸ் இஸ் நாட் ரைட் அப்படின்னு அவங்கள மாதிரியே கத்தி அந்த நாய் மாதிரி தான் இவங்களை நான் பாக்குறேன் இப்படின்னு பேசினதெல்லாம் உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. எல்லாருமே ஒரு கண்டெஸ்டன்ட், அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, இவங்களை அந்த நாய் மாதிரி தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படின்றதெல்லாம் தாண்டி ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியெல்லாம் கொச்சத்தனமா பேசறப்பா. அடுத்து நம்ம தீபக்கண்ணே சுனிதா மாதிரி சௌந்தர்யா மார்க் பண்ணாங்க தெரியுமா, இப்ப சௌந்தர்யா மாதிரி இவர் டான்ஸ் ஆடி காமிச்சாரு. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு சொல்லி நிறைய விஷயம் பண்ணுதே, அப்புறம் எப்போ பார்த்தாலும் எதையாவது புடிச்சு தொங்கினே இருக்கிறது, முடிய கோதி விட்டுக்கிறது அப்படின்ட்டு போறது. நான் என் லைஃப்ல இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு யாரை பத்தியும் கவலைப்படாம ஒரு சிலதெல்லாம் செய்யறாங்க, பட் இங்க அது செல்ஃப் எடுக்குமான்னு தெரியல அப்படின்னு அவங்கள மாதிரியே மேனரிசம்லாம் பண்ணி காமிச்சாரு. அதை பாக்குறப்போ என்னையா கலாய்க்கிற நீ சாவு அப்படின்னு எந்த அளவுக்கு குத்த முடியுமோ அந்த அளவுக்கு குத்தன மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து நம்ம சாச்சு, நீ பால் குடிக்கல, விஷத்தை குடிச்சா கூட இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா யாரும் பண்ணுவாங்களான்னு தெரியல, என்ன ஆர்வ கோளாறுன்னு சொன்னல, நீ அறிவே இல்லாத கோளாறு, அறிவே இல்லாம கோளாறுத்தனமா ஒரு டாஸ்க் கொடுத்த பாரு, அதெல்லாம் அறிவே இல்லாதவங்க கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. உன் வயிற்றுச்சல கொட்டணும் அப்படின்னா வேற எங்கேயா போய் கொட்ட வேண்டியது தானே, ஒரு இன்சார்ஜா இருக்க அங்க போய் இந்த மாதிரி டாஸ்க் கொடுப்பாங்களா அப்படின்னு வன்மத்தெல்லாம் கொட்டின மாதிரி இல்ல, அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே சரியான சான்ஸ் பார்த்து குத்தன மாதிரி இருந்துச்சு. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம், இத்தனை நாளா அக்கா சௌந்தர்யா அவங்க இவங்க இப்படின்னு பேசிட்டு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு நீ எல்லாம் ஒரு ஆளு பைத்தியம் அது இதுன்னு கண்ணா பின்னான்னு பேசுறாங்களே, பேசலாம் சரி ஓகே, ஆனா அதை யாரு பேசணும்ன்றது இருக்குல்லமா, இந்த வீட்டுக்குள்ள இருக்க யார் வேணா பேசலாம், ஆனா நீங்க பேசலாமாமா? இது மட்டும் கிடையாது, பின்னாடி அக்கா நிறைய பேசி வச்சிருக்காங்க, அதெல்லாம் பின்னாடி பாப்போம். காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பட் இதெல்லாம் பேச போறதுக்கு முன்னாடி சௌந்தர்யாவோட மூஞ்சி சிரிச்ச மெனிக்கா இருந்துச்சு, ஆனா இந்த பொண்ணு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சுத்தண்ணி ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு பாவம். மூஞ்சி சரியில்லை, முழியும் சரியில்லை. அடுத்து நம்ம பல்வாள் தேவன், சிவகுமாரே நீ எதுக்கு வந்தனே தெரியல, எல்லாத்துலயும் போய் தோத்துட்டு தான் வந்துட்டு இருக்கிற, இதுக்கப்புறமாவது ஒழுங்கா பண்ணு அப்படின்னு அவரு தன்னோட வன்மத்தை காமிக்கிறார். அப்ப சிவகுமார் அண்ணனை பாக்குறப்போ உண்மையிலேயே பரிதாபமா இருந்துச்சுப்பா. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இது அவரோட ஃபேமிலியில எத்தனை பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படி இருக்கிறப்போ எவ்வளவு டீசென்ட்டா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லலாம். ரோஸ்ட்னா கண்ணா பின்னான்னு பேசலாம் அப்படின்னு எதுவும் கிடையாது, அதுலயும் ஒரு டீசென்சி இருக்கு, ஆனா சான்ஸை பயன்படுத்தி எல்லாரும் சேர்ந்து கட்டி போட்டு அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு இந்த ரோஸ்ட் செஷன். ரொம்ப தப்புங்க. அந்த வகையில ஜாக்க உண்மையிலேயே பாராட்டலாம்ப்பா. எல்லாருக்கும் சேர்த்து காமனா ஒரு விஷயம் சொன்னாங்க, ரோஸ்ட்ன்றதுக்காக என்ன வேணா பேசிடலாமா, ஒரு பொண்ணு என்னன்னா ரோஷன் இல்லையான்னு கேக்குது, இன்னொரு பக்கம் வாய்க்கு வந்தபடி கண்ணா பின்னான்னு பேசுறாங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண அந்த மனது இருக்கே, அதான் கடவுள். நெக்ஸ்ட் தலைவனா தலைவியா அப்படின்னு ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க்ல நம்ம தீபக் ஜெயிச்சிட்டாரு, ஆனா பவித்ராக்கு அதுல ரொம்ப வருத்தம்பா, ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தாங்க, நம்மால தான் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு, ஆனாலும் பெருசா கன்வின்ஸ் ஆகாம பாத்ரூமை மூட்டு அழுதுட்டு இருந்தாங்க. பட் கேப்டன் அப்படின்னு பாக்குறப்போ தீபக் கிட்ட கொடுத்தா மட்டும்தான் நேத்து எப்படி சுவாரஸ்யமா போச்சோ அதே மாதிரி அடுத்த வாரமும் போகும். சோ கரெக்டான கைக்கு தான் கேப்டன்ஷிப் போயிருக்கு. தேங்க்ஸ்பா. அடுத்து மறுபடியும் அந்த ரோஸ்ட் செஷன் பாகம் 3 ஸ்டார்ட் ஆச்சு. அதுல நம்ம விஷால் நான் சொன்னாரு, உன் முன்னாடி நின்னு பேசுற அளவுக்குலாம் நீ ஒர்த்து கிடையாது, சோ உட்கார்ந்துட்டே பேசுறேன் அப்படின்னு உட்கார்ந்துகிட்டே சௌந்தர்யா வாய்ஸ் எடுத்து காண்டாவுதா எரியுதா எனக்கு எப்படி இருந்திருக்கும், அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இப்ப கொடுப்பியே, அதை கொடுக்காம இப்ப சிரிச்ச பாரு, இப்படி சிரிச்சேன்னு வச்சுக்கோயேன் குட் அப்படின்னு சொன்னாரு. இதையும் நார்மல் வாய்ஸ்லயே சொல்லிருக்கலாம், ஆனா நிறைய பேர் ரோஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்மால் பயங்கரமா ஊந்து சிரிச்சிட்டு இருந்தாரு. இதுக்காகவே கண்டிப்பா இன்னொரு ரோஸ் செஷன் வரணும், இல்ல இந்த மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் ஆகணும். அப்ப எல்லாரும் அண்ணனை பத்தி பேசி மத்தவங்க இவரை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு சினாரியோ அமைச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப தெரியும் வழினா என்னன்னு. அது விரைவில் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். தெய்வமே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். எப்படா சான்ஸ் கிடைக்கும், மறுபடியும் ரோஸ் பண்ணுவோம், இப்பதான் இந்த பீஸ் வாயை பொத்திட்டு இருக்கோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம சாச்சனா மறுபடியும் எந்திரிச்சு இந்த டேலண்ட் ஷோ அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சுல்ல, அப்போ அழுத தெரியுமா, அதெல்லாம் பாக்குறப்போ சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா கண்ணை உருட்டுறது, மூஞ்ச செலுப்புறது, திடீர்னு அழுவுறது, இதெல்லாம் பாக்குறப்போ பயங்கரமா நடிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சு. அப்புறம் தேர்ட் வீக்ல உங்களை பத்தி பேசுறப்போ பயங்கரமா கிளாப்ஸ் எல்லாம் வந்துச்சுல, உங்களுக்கு கூட ஓவர் கான்பிடன்ஸ் வந்துச்சு. இந்த வாரம் பாத்தீங்களா ஒரே அடியில உங்களை அடிச்சிட்டாங்க. படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. இந்த அடியை வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் வீக்ல எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி மாறிட்டீங்க. இப்போ எது உண்மை, அதுவா இதுவா? அப்புறம் ஒரு டாஸ்க் பண்ணீங்க தெரியுமா இந்த இடத்துக்கிட்ட ப்ரொவோக் பண்றதுக்காக, அது கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் கேட்கப்படும் அப்படின்ட்டு உட்கார்றாங்க. மறுபடியும் என்ன சொல்றது இந்த பொண்ணை பத்தி, சௌந்தர்யா எப்படின்றது நம்ம கடந்த 3-4 வாரமா பாத்துட்டோம், அதனால சலிச்சு போச்சு, அது அப்படியே ஓரமா வைங்க. ஆனா ஓவரா ஆடினா இப்படிதான் அடிச்சு அமுச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பாக்குறப்போ உண்மையிலே சிரிப்பு தான் வருது. ஏன்னா இருக்கிறதுலே அக்கா தான் லீஸ்ட் ஓட்ல இருக்காங்க, ஒரு வேளை இந்த வாரம் வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப சௌந்தர்யா இவங்களை பார்த்து ஒரு சிரிப்பாங்க தெரியுமா.
அதுக்காக வெயிட்டிங். பட் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியலையே. ஏன்னா நம்ம சாச்சனா தான் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ல. சோ கொஞ்சம் டவுட் தான். அதுலயும் முக்கியமா கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க தெரியுமா? அதெல்லாம் கேக்குறப்போ ஷபா அட கன்றாவியே. நம்ம அக்கா ஃபர்ஸ்ட் டேவே வெளியே போயிட்டு உள்ள வர்றப்போ இவங்க ஒண்ணு பண்ணாங்களே, அது பேரு கான்ஃபிடன்ஸா இல்ல ஓவர் கான்ஃபிடன்ஸா? சரி, இது எல்லாத்துக்கும் நடுவுல இப்ப மாட்டிட்டு முடிக்கிறதே நம்ம சேதன் தான். என்ன பேசுவாருன்றத பாக்கிறதுக்காகவே ஆர்வமா வெயிட்டிங். பட் இதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்த சௌந்தர்யாவை பார்த்து ஜாக் என்ன சொன்னாங்க, இங்க பாரு செல்லம், இவ்வளவு பசங்க பேசுறாங்கன்னு ஃபீல் பண்ணாத. நீ அங்க ஒரு மாதிரி உட்கார்ந்து ஒரு சில மேனரிசம்லாம் பண்ண தெரியுமா? அது ப்ரோவோக்கிங்கா இருந்துச்சு. அதனாலதான் அவங்க அவ்வளவு பேசுறாங்க. சோ அப்படிலாம் பண்ணிருக்க கூடாது தானே, இனிமே இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணி தட்டி கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஒரே பொங்கல் மொமெண்ட் தான். ஃப்ரெண்ட்ரா தேவா, நீ என் ஃப்ரெண்ட்ரா. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி இதெல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தனியா போய் அழுதுட்டு இருக்காங்க சௌந்தர்யா. அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக ஜாக் போய் தட்டி கொடுத்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா கையில பழைய படத்துல வர்ற மாதிரி அவங்க வீட்ல இருந்து அனுப்பிச்ச லெட்டர். இப்படி சௌந்தர்யா எழுதிட்டு இருக்கிறப்போ ஐயோ பாவம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா வெளியே நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு, அவளோட கேமை கரெக்டா ஆடிட்டு இருக்கா. இப்படிலாம் ட்ரிகர் பண்ணி எல்லாரையும் பேச வச்சு அவங்க எல்லாரும் பேசினதை நினைச்சு ஃபீல் பண்ணி தனியா போய் உட்காந்து அழுதுட்டு இருந்தா மக்கள் அவங்கள பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதை வச்சு அவ ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கா. சோ இதெல்லாம் அவளோட கேம் அப்படின்னு நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரர் பயங்கரமா ப்ரெடிக்ட் பண்றாரு. அதெல்லாம் சரி, இதெல்லாம் எப்படி இவரு கரெக்டா தெரியும்? ஒருவேளை அப்படி இருக்குமோ? எப்படின்னு கேக்குறீங்களா? போன சீசனோட டைட்டில் வின்னர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா ட்ரைனிங் கொடுத்து தானே இவர் அமுச்சு விட்டுருப்பாரு. அது இங்கேயும் நடக்கவும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. தொழில் சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு தெரியாதா நான் கண்ணம்மா வீட்டுக்காரர்? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. எது எப்படியோ ரியல் பிக் பாஸ் சீசன் 8 இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. இதே ஸ்பீட்ல போனா கூட இனி வரும் 50 நாட்கள்ல டிஆர்பியை புடிச்சு இந்த சீசனும் பெஸ்ட் சீசன் அப்படின்ற பேரை வாங்கிடலாம். எப்படி போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.